Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1008 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அல்டி நம்ம நமிய வெறிகுண்டு விரட்டிட்டு இருந்தால நம்ம புள்ளியும் துணியெல்லாம் வச்சு மறைச்சுக்கிட்டு என்னென்னமோ டகால்டி வேலை பண்ணுவான். ஆனாலுமே அவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியல. கரெக்டா கண்டுபிடிச்சிருவா. ஏன்னா அவ டைனோசர் ஆச்சே. கரெக்டா அவளால மோப்பம் பிடிச்சி எங்க கண்டுபிடிக்க முடியுது. ஒரே அடியா அடிச்சு தெரிய விடுவா. நமியெல்லாம் எத்தனை பல்ட்டி போட்டு போய் விழுவா தெரியுமா? இந்த மாதிரி ஒரு நிலைமையில மாட்டுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, மத்தவங்க எல்லாம் எங்க ஒரு ஈக்காக்கா கூட இல்ல சுத்தி. ஆனா மொத்தத்துல மாட்டிட்டான். உசோப்பு ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப அவனுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் தான் கடைசி நேரத்துல ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் வச்சு காப்பாத்துவான். இப்ப அவனே பயந்து பம்மிட்டு இருக்கான். இவ ஒருத்தினா பரவாயில்லையே, ரெண்டு பேர்ல சுத்திட்டு இருக்காங்க. அந்த அல்டி இப்ப என்ன சொல்லி மாட்டுவானா, ஒழுங்கா நீ சொன்னதை இல்லன்னு சொல்லிரு. அதான் நம்ம லூஃபி தான் கிங் ஆஃப் த பைரட் ஆக போறான்னு சொல்லி சொன்னால, அதை இல்லன்னு சொல்லிட்டு கைடோ தான் கிங் ஆஃப் த பைரட்னு சொல்லணுமாமா. அத சொன்னா உயிரோட விடுறேங்கிற மாதிரி சொல்லுவான். எப்படியோ அப்படி எல்லாம் விடமாட்டா. பட் அப்படி ஒரு ஆஃபர் கொடுப்பா. நமி அதெல்லாம் சொல்லாம சாரின்னு மட்டும் சொன்னோன்னே அவளுக்கு இன்னும் கடுப்பு தான் ஆகும். நமி அதுக்கு மேல கடுப்பாயி நான் தான் சாரி சொல்லிட்டேன்னு அவளோட வெப்பனை வச்சு ஒரே அடி ஒக்கமக்கா தெரிச்சிருவா. இந்த வெப்பன் அடியெல்லாம் அவளுக்கு எங்க பத்தும். பொறுமையா அவங்ககிட்ட பேசி நீ பண்ண மிஸ்டேக் எல்லாம் சரி பண்ணி உன்னை மன்னிச்சு விட்டுறலான்னு பார்த்தேன். ஆனா உனக்கு நான் என்ன சொல்ல வர்றேனே சுத்தமா புரியல. அதனால உனக்கு நான் வேற விதமா சொன்னாதான் புரியும் போல அப்படின்னு வந்த வேகத்துல நம்ம லூஃபியை எப்படி முட்டுனா அவனே அந்த முட்டுக்கு கேர் ஆயிட்டான். நமியோட மண்டையில போய் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான முட்டுனா ரத்தம் திரிச்சிருவா. ஒழுங்கா நீ சொன்னது தப்பு இல்லன்னு சொல்லிடு, இல்லன்னா பர்மனண்டா உன்னை தூங்க வச்சிருவேன் அவளை பிடிக்க போவான். அப்பதான் நம்ம உசோப்போட என்ட்ரி. ஏன் பச்சை புடிச்ச பள்ளி தான் வச்சுக்கன்னு சொல்லிட்டு ஒரே அடி 3-4 சுரிக்கன் அப்படியே அவளை நோக்கி அட்டாக் பண்ண வரும். அசால்ட்டா தட்டி உடச்சு விட்டுருவா. அது பிளான்டஸ் சுரிக்கேன்னு இது வரைக்கும் அது உடஞ்சதே இல்ல. சொல்ல போனா உடையாது. அதையே உடைச்சு தெரிக்க விட்டாளான்னு நம்மளுக்கு தூக்கி வாரி போடுது. இப்ப என்னன்னா அவளை பார்த்துட்டு பச்சை புடிச்ச பள்ளின்ட்டான்ல, அது அவளை ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. மூக்க உடைக்கிறான்டான்னு பாஞ்சு வருவா. இதுக்கு முன்னாடி பேஜ் ஒண்ணு கிட்ட பண்ண அதே ஸ்கல் பிளாஸ்ட் அட்டாக் இவகிட்டையும் பண்ணுவானா, வேலைக்கே ஆகல. அதான் ஆல்ரெடி பாத்துருக்காளே உசாராயிட்டான். அவ பாஞ்சு வந்த வேகத்துல உசோப்போட நெத்தியிலுமே ஒரு முட்டு பாய அப்படியே கதி கலங்கி போயிட்டான். ரெண்டு பேர்த்தையுமே மட்ட பண்ணிட்டான். அப்போ அவ சொல்ற வார்த்தை ஒழுங்கா மன்னிப்பு கேட்டு உங்க கேப்டன் ஒரு வெத்து வேட்டு, எங்க கேப்டன் தான் சூப்பர் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. இப்போ ஒண்ணு பஞ்சாயத்துல உங்களை விட்டுறேன், இல்லன்னா இதை விட மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும்னு சொல்லி பயங்கரமா மிரட்டின உடனே நமிக்கு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவளுக்கு பழைய விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஒரு டைம் லூஃபி கூட சேர்றான்னு சொல்லி பக்கி கிட்ட மாட்டி விட்டால, பயல கூட கூண்ல உட்கார வச்சாங்களே, அந்த டைம் லூஃபி எல்லாம் சாவ கண்டு கூட பயப்படல. செம கெத்தா பேசியிருப்பான். அவன் அப்பவே அப்படி இப்பெல்லாம் சொல்லவா வேணும். அப்படி இருக்கும்போது அவனை பத்தி அவ எப்படி தப்பா பேசுவா. அதனால அடுத்து அவ தான் அட்டாக் பண்ண போறான்னு நினைச்சா நம்ம உசோப்பு களத்துல இறங்கிட்டான். அவன் பின்னாடி இருந்துட்டு ஸ்பெஷல் கிரீன் ஸ்டார் அட்டாக் டெவிலும்பா. ஒரு பெரிய ட்ரீ வந்து அவளை அலேக்கா கவிரும். அவ இவ்வளவு பெரிய ட்ரீ கவனவன பயத்துல நடுங்க ஆரம்பிச்சிட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பிளான்டோட வாய் ஃபுல்லா ஆசிட். கொஞ்சம் அசந்தானா போது இவளையே போட்டு தெளிரும். என்ன அவ டைனோசர் ஃபார்ம்ல இருக்கிறதுனால அவளோட ஸ்கின் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது, எதுவும் பண்ண முடியல. பட் சிக்கி கிட்டா டே பெப்பே என்னை வந்து காப்பாத்துறாம்பா. கரெக்டா பேஜ் ஒன் வந்து ஹெல்ப் பண்ணி அவளை காப்பாத்திடுவான். உடனே அவனை போட்டுட்டு படாத பாடு படுத்துவா. எப்படி வாயில நின்னுட்டு இருக்கா பாருங்க. அவளே பெரிய சைஸ், அவன் வாயில இவ இப்படி நின்னுட்டு இருக்கான்னா அப்ப அவன் எவ்வளவு பெரிய சைஸ். உசோப்பு ஐயோ ரெண்டு வந்துருச்சுங்களேன்னு அடுத்த அட்டாக்க யூஸ் பண்ணுவான். அது ஏதோ மூங்கில் குச்சி மாதிரி சரக்குன்னு வந்து அவன் வாயில எல்லாம் குத்தி ஸ்டாப் பண்ணும். ஆனா இதெல்லாம் பார்த்தாதே உடச்சு தள்ளிட்டு என்னடா எங்களை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கியா, உன்னை போட்டு தள்ளாம விட மாட்டேன்னு மறுபடியும் பாஞ்சு வருவா. எது அந்த முட்டு தான். ஆமா, இப்படி முட்டி தான் ஒருவேளை அவளுக்கு கொம்பு முளைச்சிருச்சோ. ஏன்னா கொம்பு வச்சிருக்கா முட்டிட்டும் தெரியறாளே, அந்த டவுட்ல கேட்டேன். இப்ப என்னன்னா லாஸ்ட் டைம் நம்ம லூஃபியை முட்டும் போது நார்மல் ஹெட் வச்சுதான் முட்டுனா. ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி முட்டி இருப்பா. அதனாலே நம்ம பயலோட ஸ்கல்லு பிரேக் ஆயிருச்சு. நமியாச்சும் பார்த்துட்டு சும்மா இருந்திருக்கலாம், இல்ல மயக்கம் போட்டு விழுந்த மாதிரியாச்சும் நடிச்சிருக்கலாம். உசோப்பு மேலேயே கைய வச்ச உன்னை சும்மா விட மாட்டேன் லிசாடும்பா. அவ்வளவுதான், மறுபடியும் கடுப்பாயி அவ பக்கம் திரும்பிட்டா. நமி அங்கேயே சரண்டு. இங்க பாரு நான் தோத்துட்டேன், என்னைய மறுபடியும் வந்து அடிக்காத. என்னால முடியாதுன்னு சொன்னா நீ தோத்துட்டேன்னு தான் எல்லாத்துக்கும் நல்லா தெரியுமே. நான் என்ன கேட்டனோ அதை சொல்லு. உங்க கேப்டன்லாம் வெத்து வேட்டு, எங்க கேப்டன் கைடோ தான் கிங் ஆஃப் த பைரட் அப்படின்னு ஒழுங்கா சொல்லு, இல்லன்னா உன் நிலைமை ரொம்ப மோசமாயிரும்பா. அந்த வார்த்தையை மட்டும் சொல்ல மாட்டான். லூஃபி வந்து ஒரு முட்டா பைய, மூளை கட்டவன், அவனுக்கு அறிவே கிடையாது அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாளே தவிர கிங் ஆஃப் த பைரட் ஆக மாட்டான்னு சொல்லவே மாட்டா. இந்த மாதிரி மறுபடியும் நீ முட்டிடாத, என்னால முடியாது, நான் இந்த ஐலாண்டை விட்டே போயிடுறேன், நீ மறுபடியும் இப்படி அடிச்சுன்னா நான் செத்துருவேன்னு அவ அரகுற மயக்கத்திலேயே அப்படி புலம்புறா. அப்ப அல்டி கன்ஃபார்ம் பண்றதுக்காக உங்க கேப்டன்லாம் கிங் ஆஃப் த பைரட் ஆக மாட்டான்பா. உடனே லூஃபிய முதல்ல மீட் பண்ணது, அவன் கூட டீம் அப் பண்ணது, அப்புறம் அவ ஒரு பிரச்சனையில இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவன் தொப்பி அவகிட்ட கழட்டி கொடுத்துட்டு
பார்த்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு கத்திட்டு ஹெல்ப் பண்ண வந்தான் பாருங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எப்படி அவன் அப்படி ஆக மாட்டான்னு சொல்ல முடியும். இங்க உசோப் எல்லாம் பார்த்துட்டு பேசாம நீ பொய் சொல்லிரு, இங்க யாரும் பார்க்க போறது இல்ல, நீ மட்டும் உண்மையை சொன்னீன்னா கண்டிப்பா செத்து போயிருவேன் அப்படின்னு அந்த நிலைமையில அவங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கான். இங்க நமி டோட்டலாவே லாக் ஆயிட்டான். மறுபடியும் லூஃபி அப்படித்தான்னு சொன்னான்னா அவ்வளவுதான் பிரிக்கிடுவா. ஆனா அவளால சொல்லவே முடியல. லூஃபி லூஃபி அப்படின்ட்டு இழுப்பா அழுவா புலம்புவா, வேண்டாம்பா சொல்றேன்பா, ஆனா அவளால சொல்லவே முடியல. இங்க உசோப்பா அந்த நிலைமையிலயும் நமிய விடு லிசாடு அப்படி இப்படின்னு அவளை பச்சை பச்சையா திட்டுவான், எப்படியாச்சும் நமிய காப்பாத்தணும்னு. அந்த டைம்ல தான் நம்ம ஒட்டமா மாசா ஒரு என்ட்ரி கொடுப்பான். இங்க ஒக்கமாக்கா அந்த பெரிய நாயை வச்சு ஒரே கவு எல்லாத்துக்கும் அப்பதான் உசுரே வரும். நல்ல வேலை கரெக்ட் டைமுக்கு வந்துட்டா. கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தா போதும். நமியோட நிலைமை ரொம்ப மோசம். அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னு தெரிஞ்சதுன்னா விட்டுருப்பான். மொத்த அனிமல் கிங்டம் பைரட்ஸே அழிச்சிருக்க மாட்டான் நம்ம பையன். சரி, இதுக்கப்புறமாச்சு நமியும் உசோப்பும் தப்பிச்சாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.